திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளடங்கியிருக்கின்ற கலசப்பாக்கம் மற்றும் செங்கம் சட்டமன்ற தொகுதிகளிலே ஜவ்வாது மலை அமைந்திருக்கிறது. இந்த ஜவ்வாது மலை பகுதியில் 11 ஊராட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த 11 ஊராட்சிகளிலும் மலைவாழ் மக்கள் மட்டுமே முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலைவாழ் மக்களுடைய மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜவ்வாது மலை பகுதியில் ஜமுனாமுத்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி ஒன்றியத்தை ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஜமுனாமுத்துறை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுகா அலுவலகம் ஆரம்பித்தார்கள். அதேபோல் அங்கே படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு தொழில் பயிற்சி நிறுவனம் அங்கே ஆரம்பித்தார்கள். கேள்வி கேளுங்க சார். நீங்க முக்கியத்துவம் சொல்லிட்டு வரலாறு சொல்றதுக்கு. அதே போல கோளூரிலே இருந்து ஜமுனாமுத்தூர் வரை செல்லுகின்ற ஒரு வழி பாதையை இருவழி பாதையாக மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் 2 வழி சாலையாக மாற்றி தேவையான பாதுகாப்போடு அந்த சாலையை அமைத்து தந்தார்கள். அதேபோல இவ்வளவு சிறப்புகள் வாழ்ந்த நம்முடைய மலைவாழ் பகுதி மக்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதிகளை மேம்பாடு செய்ய வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வனத்துறையின் மூலமாக கோரிக்கை வைக்கப்பட்டதின் அடிப்படையில் அந்த பகுதியிலே இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்பொழுது கூறியுள்ளபடி 10 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். 49 சாலைகள் எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் வனத்துறையின் FR2 அரசாணை எண் GO 3D நம்பர் 3 படி 14/3/2026 படி தமிழகத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களுக்காக எடுக்கப்பட்ட மொத்த சாலைகள் 49. அந்த 49 சாலைகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சாலைகள் 10. தமிழகம் முழுவதும் 364. இந்த விவரம் இல்லைங்க, என்ன வேணும் உங்களுக்கு? கேள்வி கேளுங்க. நீங்க இவ்வளவு முன்னாள் அமைச்சர், நீங்க எல்லா அனுபவம் உங்களுக்கு இருக்கு. டைரக்டா கேள்வி கேளுங்க. இல்ல, இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் அரசுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். வினாக்கு வந்துருங்க, என்ன வேணும்? 49 சாலைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுக்கப்பட்டதாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு எடுக்கப்பட்ட சாலைகள் 10 என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள கலசப்பாக்கம், செங்கம் சட்டமன்ற தொகுதிகளில் 10 சாலைகள் 37.69 கிலோமீட்டர் நீளத்திற்கு 22.68 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த சாலைகளை எக்ஸ்போர்ட் கமிட்டி, மாநில தர மதிப்பீட்டு குழு மேற்கண்ட சாலைகளை ஆய்வு செய்த பின்பு மலைப்பாங்கான ஆறு ஓடைகள் நிறைந்த பகுதி என்பதால் மேற்கண்ட நிதியில் இந்த சாலைகளை பராமரிக்கவும் தரம் உயர்த்தவும் இயலாது என்று கருத்துரை தெரிவிப்பதாக அறிகிறேன். எனவே சாலைகள் மழை மற்றும் வெள்ளப்பெருக்குகளை தாங்கும் முகமாக இருக்க வேண்டுமானால் சாலைகளுக்கு இடையே சிமெண்ட் சாலைகள், சிறு பாலங்கள், தடுப்பு சுவர்கள் அமைத்தால் மட்டுமே சாலைகள் தரமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். என்பதால் மேற்கண்ட அரசாணை வெளியிட்ட பிறகு தற்பொழுது அந்த அரசாணை நிலுவிலே இருக்கிறது. அந்த நிலுவையிலே இருக்கின்ற அரசாணைகளுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த வனத்துறையின் மூலமாக அனுமதி அளிக்கப்பட்டு உடனடியாக சாலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் இங்கே பதில் சொல்றதுனா சொல்லலாம். மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியுடைய லெட்டர் பேடில் நான் பார்த்தேன். அவர் இடம் மாறி இருக்கிறார், அங்கே படம் மாறவில்லை என்பதுதான் பார்த்துக்கொண்டு. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் கொடுங்க. மாண்புமிகு வனத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முன்னவர், மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த படத்தை பார்த்த லெட்டர் பேட் உங்களுக்கு பின்னால் பார்த்தோம். OPS உடைய படம் அங்கே இருக்குது. இன்டெல்லாம் போட்டல, அங்கே இடம் மாறி இருக்கிறார், ஆனால் படம் மாறவில்லை என்பதுதான். வனத்துறை அமைச்சர் உட்காருங்க. வேணாம், உட்காருங்க. லைட்டர் வெயில் எடுங்க. ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கோங்க சில விஷயங்களை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தற்போது 49 சாலை எடுக்கப்பட்டாலும் 10 சாலைகள் பணிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீதி இருக்கின்ற 39 சாலைகளும் நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு அதுக்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம், துணை வேணா. மாண்புமிகு
உறுப்பினர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நான் அனுமதிக்கல. ஐ டு நாட் வாண்ட் இதை நான் அனுமதிக்கல. உட்காருங்க. நீங்க உங்க கருத்து மட்டும் சொல்லுங்க சார். சில விஷயங்கள் நகைச்சுவையா எடுத்துட்டு விட்டுருங்க. அதோட ஒன்னொன்னுக்குமா வந்து நீங்க பதில் சொல்லிட்டு இருப்பீங்க. விட்டுருங்க. துணை கேள்வி தலைமையில் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறி இருந்தாலும் கூட சார், அப்ப நான் என்ன நடந்துச்சுன்னு விளக்கம் சொல்லட்டுமா? எல்லாம் மக்களுக்கும் இந்த மாமாடு எல்லாம் மொத்த பேருக்கு என்ன நடந்துன்னு நான் சொல்லட்டுமா? பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அதுக்கு மேல நன்றி. கலசப்பாக்கம் செங்கம் சட்டமன்ற தொகுதியில் வரும் ஜவ்வாது மலை பகுதிகளில் 11 ஊராட்சிகள், 38 வருவாய் கிராமங்கள், 297 குக்கிராமங்கள் இருக்கிறது. வன உரிமை சட்டம் 2006, வன பாதுகாப்பு சட்டம் 1980 படி பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் 14 சாலைகளை ஜவ்வாது மலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. 2024, 2025 ஆண்டிலேயே பரிந்துரை செய்யப்பட்ட இந்த பணிகளுக்கு இதுவரை வனத்துறை உரிய அனுமதி வழங்கவில்லை. எனவே மலைவாழ் மக்களுடைய நலன் கருதி அவர்களுடைய அடிப்படை வசதிகளான சாலை வசதியை உடனடியாக மேம்பாடு செய்வதற்காக வனத்துறையின் மூலமாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பர்வேஸ் போர்ட்டல் மூலமாக வனத்துறை கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கின்ற 5 ஊராட்சிகளில் இருக்கின்ற 177 சாலைகளுக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த அரசை வற்புறுத்தி கேட்டுக் கொள்கிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிக்கையின்படி பர்வேஸ் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கப்பட்ட வனத்துறை மூலம் உரிய நடவடிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசின் அனுமதி பெற்று தரப்பட்டுள்ளது. அதன்படி மேலும் அந்த நிலுவையில் உள்ள அந்த சாலைகள்லாம் வந்து அரசு அதிகாரியிடம் பரிசீலித்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க நிச்சயமாக அந்த சாலைகள் போட்டு தரப்படும் வனத்துறை சார்பாக என்பதை இந்த அவையில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் நிச்சயமாக நீங்கள் நம்மளுடைய ஜவ்வாது மலைக்கு நாங்கள் வந்து ஆய்வு செய்து அந்த மக்கள் குறைகளை கேட்டு மேலும் என்ன தேவை என்பதையும் நாங்கள் பூர்த்தி செய்து தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தலவாய் சுந்தரம். என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட தடிக்காரங்குளம் டு கீரிப்பாறை வரை அடர்ந்த ஃபாரஸ்ட் அடர்ந்த காடுகளை இந்த ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலை அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன் என்ற காரணம் என்றால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வனத்துறையிலிருந்து நிதி ஹைவேஸிலிருந்து ஒதுக்கினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணது மிக கடினமாக இருக்கிறது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அந்த அடிப்படையிலே அப்பொழுது உள்ள சாலையை நிறைவேற்றியிருக்கிறோம். இப்பொழுதும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளாம்பி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே காணியர்கள் இருக்கிறார்கள், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போவதற்கு வசதியான வெள்ளாம்பி நம்ம டூரிஸ்ட் அமைச்சருக்கு தெரியும். ஆகவே அந்த சாலையிலே கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் முயற்சி செய்தும் அங்கே சாலை போட முடியவில்லை. அதற்கு மேலாக அவர்களுக்கு நீங்கள் கூறியது போல் ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 பிரகாரம் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தை இப்பொழுது உள்ள அதிகாரிகள் சரிவர பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வெள்ளாம்பி டு கீரிப்பாறை, வெள்ளாம்பி டு தடிக்காரங்குணம் வரை அந்த சாலையை அமைத்து தரும்படி உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். வனத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கோரிக்கை மனுக்களாக பெற்று உரிய நடவடிக்கை உறுதியாக செய்து தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்தார்.